இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? நான் கோவில்ல வேற வழி இல்லாம நான் அமைதியா இருந்தா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்குவீங்களா? அப்படியே வீட்டுக்குள்ள வரலான்னு பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. அப்படி ஏதாவது நினைச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. அதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இன்னும் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? இல்ல இன்னும் இருக்கான்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பேலன்ஸ் இருந்தா சொல்லிடுந்தரா. எல்லாத்தையும் மொத்தமா கேட்டுட்டு கடைசியா எதுக்கு நான் இங்க வந்தங்கிற விஷயத்த சொல்றேன். என்ன அவ்வளவுதானா? சரி, அப்ப நான் விஷயத்துக்கு வரேன். எனக்கு பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நான் அவார்டு வாங்கும்போது நீயும் பாவையும் அங்க இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு தான் உன்னை பார்த்து இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எந்த தாட்டும் என் மனசுல இல்ல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீ என்ன புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குன்றா. ஹலோ, யாருங்க நீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு அவார்டு கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா எனக்கு என்ன? நான் எதுக்காக வரணும்? உங்களுக்கு வேணும்னா திரும்ப நான் உங்ககிட்ட வந்துருவேன்னு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் இல்ல. ஏன்னா நீங்க சொன்னீங்களே ஒரு விஷயம், நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவேன்னு. அதையே தான் நானும் சொல்றேன். நான் பண்றது கரெக்ட் தான்னு ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். அதோட நீங்க பண்றதும் பண்ணிட்டு இருக்கிறதும் எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியும். இந்திரா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? உனக்கு வேணா ஒவ்வொரு தடவையும் என்னை பார்க்கும்போது கோபம் வரலாம். ஆனா நீ என் மேல கோபப்படும் போதெல்லாம் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. நீ எதெல்லாம் நிஜம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் பொய்ன்னு உனக்கு தெரிய வரும். ஆனா அப்போ உன்னால அதை தாங்கிக்க முடியாது. அதனாலதான் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீயும் பாவையும் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னால வர முடியாது, முடியாது, முடியாது. நீ வந்துதான் ஆகணும் இந்திரா.